கச்சத்தீவு பற்றி சட்டமன்றத்தில் நடந்த விவாதத்தில் கருணாநிதி மீது சரமாரி குற்றம் சாட்டி புரட்சித் தலைவி ஜெயலலிதா பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அவர் என்ன பேசினார் என்பது பற்றி தற்போது பார்க்கலாம். திமுக ஆட்சியில் இருந்த போதுதான், திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. 1974 1976 அப்போதைய மத்திய அரசு இந்த ஒப்பந்தங்களை செய்து கொண்ட போது அவர்களுடைய தலைவர் அன்றைய முதல்வர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அதை தடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? மத்திய அரசை அணுகி எந்த பயனும் இல்லை என்று தெரிந்த பிறகு நான் தனிப்பட்ட முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன். அப்போது இங்கே முதலமைச்சராக இருந்தவர் திரு கருணாநிதி. கச்சத்தீவை பற்றி இவருக்கு என்ன தெரியும்? எதிர்கட்சியினர் எவ்வளவுதான் கூச்சல் போட்டாலும் உண்மைகளை மறைக்க முடியாது. கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதற்கு திமுக தான் காரணம், அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி தான் காரணம். இன்று மீனவர்கள் படும் அல்லல்களுக்கெல்லாம், செய்து கொள்ளும் இன்னல்களுக்கெல்லாம் காரணம் திமுக தான், திமுக தான், திமுக தான். அதை எத்தனை கூச்சல் போட்டாலும் மறைக்க முடியாது. நான் சொல்வதைத்தான் பாரத பிரதமர் கேட்கிறார், என்னுடைய ஆலோசனைப்படிதான் பாரத பிரதமரே செயல்படுகிறார் என்று பெருமையாக மார்தட்டி கொண்ட உங்கள் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அப்போது ஏன் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து கச்சத்தீவை மீட்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை? அப்படி அத்தனை ஆண்டுகள் தூங்கிவிட்டு இப்பொழுது திடீரென்று விழித்துக் கொண்டு ரிப் அண்ட் விங்கல் மாதிரி சட்டமன்றத்திற்கு வந்து நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று என்னை பார்த்து கேட்பதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது?